இந்த காலகத்திலே சிறிங்கமணிவரை பெயர்படுத்தி சீரும் சிறப்போடு வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அனுதினமும் அந்த பருமனை கோரி தவத்தில் அமர்ந்து வழக்கம். இன்றோ கால தாமதமாகிவிட்டது. இப்பொழுது சென்று தவத்தில் அமர வேண்டும். இதோ நீ வந்தால் நான் கண் திறந்து பார்ப்பேன். ஓம் நமச்சிவாய. இப்போது எங்கேயாவது மருந்து கொள்ள வேண்டும். என்ன இது? வருகின்ற பாதையில் ஒரு புற்றாங்கல் இருக்கிறது. அந்த புற்றுக்கு பின்புறத்தில் மருந்து கொண்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போதே சென்று வருகின்றேன். அந்த மனிதனை தேடி வருகிறேன். என் விழிக்கு தென்படாமல் ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கான். விடமாட்டேன். அடுத்த புறம் சென்று பார்க்கிறேன். வருகிறேன். என்ன ஆச்சரியம்! இங்க புற்றாங்க கொண்டு இருக்கு. என்ன வரைக்கும் அட மணிகண்டா, அந்த புட்டுக்கு எழுதி கொண்டா எனக்கு என்ன தெரியாது நினைத்தாயா? அட மணினே, இதை பார்த்தாயா? என் கருத்துக்கிட்ட பானத்தால் அந்த புத்தை தொலைத்து கொண்டு உன் உயிரை தொலைக்கப்படா. உன்னை பார்க்க வேண்டும் என்று தவத்தில் அமைத்துக் கொண்டதே. இவர் ஒரு குடும்பம் இயக்கப்பட்டவன். எப்படி என் மீது கரை எழுதி விட்டார்? விடமாட்டேன். யாராக இருந்தால் சரி, இந்த கடையினால் எப்போது என் உடலில் பட்டு ரத்தமும் சீவம் கசிந்து வழிகின்றதோ அதே போன்று வியாதியிலே கொடிய வியாதி அவனுக்கு குத்து முடித்த பாட வேண்டும். கொடுத்த யார் பொருளை அபகரித்தேன்? சீரோடு வாழ்ந்த என்னை வேரோடு சாய்ப்பதியே தெய்வமே. இது நீதியோ தெய்வமே, இது நீதியோ ஐயா? கண்ணில்லையோ மனமில்லையோ இறைவா, கலங்குமே நிலை மாற வழி இல்லையோ? Oh
அன்பை வளர்ந்ததும் ஆசை தகுந்ததும் அன்பை வளர்ந்ததும் ஆசை மனமில்லையோ இறைவா கலங்குமை நிலை மாற வழியில்லையோ கருணை கடல் என்பதெல்லாம் பொய்யோ கவலைகள் தான் தீர வழியில்லையோ கண்ணில்லையோ மனமில்லையோ இறைவா கலங்குமை நிலை மாற வழியில்லையோ சோதனை அண்டவா, இது என்ன சோதனை இறைவா? எனக்காக இப்படிப்பட்ட தண்டனை, எனக்காக இப்படிப்பட்ட கொடியை சாபித்து கொடுக்க வேண்டும் இறைவா. நான் யார்? கலிநாட்டு ஆளக்கூடிய கருணாகரனை பிரபடுத்தி சீர சிறப்போடு வாழ்ந்து வந்து இறைவா. நாட்டு மக்களோடு மறைத்தார்கள் சுவாமி. காட்டு மிருகமெல்லாம் நாட்டில் இருக்க பயிர் அழிக்கணும் மறைத்தார்கள். நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த காலகத்துக்கு கொடி வந்தேன் சுவாமி. இந்த காலகத்திலே கொடிய மிருகங்களை வேட்டையாட நடத்தி ஒரு பெண்ணின் அவைக்குரல் கேட்டு நண்டவா, அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மனிதன் செல்லக்கூடிய அரக்கனோடு சமர் செய்தேன். அந்த அரக்கனானவன் சமரை தோற்று ஓடி வந்து இதோருக்கு இந்த புற்றின் பின்பற்ற மறந்து கொண்டான். அடை மணிகண்டா, புற்றின் பின்பற்றமாக இருக்கின்றான், உன்னை விடமாட்டேன். என் கரத்திற்கு அம்பினார் இந்த புற்றி மீது ஏவுகிறேன். இந்த புற்றத்தை பிழைத்துக் கொண்டாகிலும் மணிகண்டன் சொல்லக்கூடிய அரக்கன் மீது பானம் பாய்வன் என்பதற்காக இந்த புற்றி மீது பாலத்தை விட்டேன் அண்டவா. ஆனால் இந்த புற்றினுள்ளே நீங்கள் தவம் செய்து கொண்டிருப்ப எனக்கு தெரியாது சுவாமி அண்டவா. இந்த பாவி தெரியாமல் உங்கள் மீது பாலத்தை போட்டு விட்டேன் அண்டவா. தெரியாமல் செய்த தவறுக்காக நோயினை கொடிய நோயானே எப்படி கொஞ்சம் பிடித்து போக வேண்டும் என்று சாபைத்து கொடுத்து விட்டாயே அண்டவா. என்னை காப்பாற்றி சுவாமி அண்டவா. என் மீது கணி கட்டக்கூடாதா? இந்த சிறியவனை மன்னிக்க கூடாதா? இந்த சிறியவனை மன்னிக்க கூடாதா? ஒரு நாட்டை ஆளும் மன்னனானே, நீ செய்யக்கூடிய செயலாயுது தவம் புரிந்து கொண்டிருப்பது உன்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை. இப்பேற்பட்ட பாதகமான செயலை செய்துவிட்டு அல்லும் பகலும் 60 நாளையும் அந்த பருவனை பார்க்க வேண்டும் என்று நான் தவத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். இப்படி என் தவத்தை கழித்து என் மீது பேர்பட்ட கடையை எழுதிவிட்டாயா? இப்பொழுது சாபத்தை கொடுத்த பிறகு இப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாயே. சிறியவள் செய்த குற்றம், நீ சிறியவள் செய்த குற்றம், சிறியவள் செய்த குற்றம் வாழி மரணமோ நான் அறியே சுவாமி. இந்த மரணமோ நான் அறியே என் மனதிலே நின்று வாழி நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், அதை மாற்ற முடியாது. வேண்டுமென்றால் இதற்கு சாப விமோசனம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று எப்போது அரிசக்தி சிவசக்தியும் இருவரும் இணையும் காட்சி உன்னுடைய கண்ணார காண்கின்றாயோ, அன்றுதான் உனக்கு சாப விமோசனம், அன்றுதான் உனக்கு சாப விமோசனம். கொடுமை அண்டவா. எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை, எனக்கு இப்படிப்பட்ட கொடியை சாபித்து கொடுக்க வேண்டும் இறைவா. அண்டவா அண்டவா, நான் என்ன தவறு செய்தேன் இறைவா? அண்டவா,
தெரியாமல் தவறுக்காகி நோயிலே கொடிய நோயானே இப்படி குஷ்டமடைந்து வாங்க வேண்டும் என்று சமைத்து கொடுத்து விட்டாயே அண்டவா. இந்த உருத்தோடு இனி நான் எங்கே செல்வேன்? இந்த உலகத்தான் இனி எப்படி வாழ்வேன் அண்டவா? எப்படி வாழ்வேன் அண்டவா? அது மட்டும்தானா? இந்த உருத்தோடு நான் எங்கே சென்றாலும் கொடிய நோய் பிடித்து வருகிறான், குஷ்டமடைத்து வருகிறான் நினைப்பார்த்து கேவலமாக பேசுவார்கள் அண்டவா. அது மட்டும்தானா? இந்த உருத்தோடு நாட்டுக்கு சென்று என் நாட்டு மக்களுக்கு நாட்டார் கருணாகர மன்னன் என்றால் என்னை ஏற்றுக்கொள்வார்களா அண்டவா? கொடிய நோய் பிடித்து வந்திருக்கிறான், குஷ்டமடைத்து வந்திருக்கிறான் என்று என்னை பார்த்து கேவலமாக பேசுவார்களே அண்டவா. இப்படிப்பட்ட கொடியை சாபத்தை கொடுத்து விட்டாயே, இப்படிப்பட்ட கொடியை சாபத்தை கொடுத்து விட்டாயே அண்டவா. சோதனைதான் எனக்கு, வேதனைதான் பாட்டிவதை குதே சோதனை தானா எனக்கு, வேதனை தானா. தெரிந்தோ தெரியாமல் நான் சேர்த்தவருக்காக நோயிலே கொடிய நோயாளை இப்படி குற்றப்படுத்தி போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டாயே அண்டவா. உண்மைதான் இறைவா, என் நிலைமை மாற வேண்டும் என்றால், எனக்கு மறுபடியும் தூய உருவ வர வேண்டும் என்றால், சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியன்றி அரிசக்தியும் சிவசக்தியும் எப்போது ஒன்று சேர்கின்றார்களோ அந்த காட்சி என் கண்ணார கண்டால்தான் என் நிலைமை மாறும் என்று விருத்திருக்கிறார் அண்டவா. சித்திரை மாதம் எப்போது வருவது, சித்ரா பௌர்ணமியன்றி அரிசக்தியும் சிவசக்தியும் நான் எப்போது ஒன்றாக காண்பது, என் நிலைமை எப்போது மாறுவது, என் நிலைமை எப்போது மாறுவது, என் நிலைமை எப்போது மனதுக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது? தண்ணீரிலே
பார்க்கும் ஆகாயமே விடமாட்டேன். அன்று தேவரூர் குடியிருக்க சபையிலே உன்னுடைய பிறந்த நாள் விழாவிலே உன்னுடைய தந்தையப்பட்டவர் என்னை பார்த்து ஒரு கேவலமாக பேசினார். பழிக்கு பழி வாங்காத உணவத்தை உன்னை பின்தொடர வரண்டி. ஆகாதமா கண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே அந்த பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே என்னை தேடி வர கரணை என்ன பெரியப்பா நீ தேவனாக வந்திருப்பாய்தான் இல்லை என்று இருக்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் நான் தான் உன்னை தேடி வர வேண்டும். இந்த நேரத்தில் என்னை தேடி வர வேண்டுமா? என்ன காரணம் பெரியப்பா? என்ன காரணம் தெரியுமா? அன்று உன்னுடைய பிறந்த நாள் விழாவிலே தேவர்கள் அனைவரும் சூழ்ந்திருக்க சபையிலே உன்னுடைய தந்தையப்பட்டவர் என்னை பார்த்து இவ்வளவு ஒரு கேவலமாக பேசினார். அதற்குதான் பழிக்கு பழி வாங்கலாம் என்று இந்த நந்தவனத்திற்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் என் தந்தையத்தில் சென்றிருக்க வேண்டும். இடத்தில் வந்தால் நான் என்ன செய்வது பெரியப்பா? உன்னுடைய தந்தையத்தில் சென்றால் எனக்கு ஏற்பட்ட அவமானம் தீர்ந்து விடுமா? பிறகு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தேவந்திற்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் ஏனென்றால் இந்த நந்தவனத்திலே யாருமே கிடையாது. தன்னை நிலைவில் நாம் இருவர் மட்டும் தான் இங்கு இருக்கின்றோம். இருக்கும் பொழுது அது என்னதான் நடக்குமோ அது எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? இன்னொரு முறை என்னை பெரியப்பா என்று அழைக்காது. ஏனென்றால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்காளிவர்கள். அந்த பங்காளிவர்களை பார்க்க போனால் நான் உனக்கு பெரிய தன்னை முறையாகின்றேன் அல்லவா? அதனால் பெரியப்பா என்பது அழைக்கிறது விட்டுவிட்டு இனிமேல் எப்படி தெரியுமா அழைக்க வேண்டும்? இந்த அழகான நந்தவனத்திலே நாம் இருவரும் தனி நிலைமை இருக்கின்றோம். அதனால் இந்த நேரத்தில் என்னை பார்த்து நீ மாமா என் தந்தைக்கு தெரிந்திருந்தால் உங்கள் சிரம் சிறிது நேரத்தில் இந்த மண்மீதில் உருண்டு இருக்கும். நீ காண்பது பகற்கனவு. அது ஒரு காலம் நடக்காது. மாமா என் அழுத்தையில கட்டளிக்க ஒரு மொத்தத்தை நீ தர முடியுமா? முடியாது. மொத்தமாக தர முடியாது. என்ன ஒரு அழகு! பேசும்போது அழகாக இருக்கின்றாய். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? வானவி போன்ற புருவங்கள், போன்ற கண்ணுகள், போன்ற கண்கள், போன்ற பற்கள், பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது?
எல்லாம் ஓவியம் போல் வருகிட்டுமா என்ன கேட்டு விட்டேன்? பொண்ணா கேட்டேன், பொருளையா கேட்டேன்? ஒன்றுமே கிடையாது. கட்டெடுத்து ஒரு முத்தத்தை தானே கேட்டேன். முத்தமிழா கொடுக்க முடியாது. திருத்தால் முத்துதிரும் கேட்டிலே உன்னை. சிறுத்தால் முத்துதரும் பேச்சிலே சிங்கார இதழிலேயும் உதட்டிலே சேர்ந்தே வாழ்ந்திடலாம் நிலவினிலே அமர தங்கமிட பாடலுமா என்னை விட்டு விடுங்கள் பெரியப்பா, என்னை விட்டு விடுங்கள் பெரியப்பா. உங்கள் காலை விழுந்து கேட்கின்றேன், என்னை விட்டு விடுங்கள் பெரியப்பா. மகேஸ்வரி, நீ எப்படி கட்டாலும் சரி, உன்னை விட போவது கிடையாது. என்னை கட்டெடுத்து ஒரு முத்தத்தை தந்துதான் ஆக வேண்டும். முத்தமிழா கொடுக்க முடியாது. ஒரே ஒரு முத்தமா தர முடியாது. மாமா என்று கூப்பிட முடியாது. மகேஸ்வரி, முத்தத்தை தானே கேட்டேன். தர முடியாது. தர முடியாது. யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன். இப்போது பாரடி உடைய கொடி சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறாய். ஏடா வந்தா இங்கே? டேய், தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திர பூபதி. டேய், காமதேனு, கற்பகவச்சிகம், ஐராவதம், பதுமநதி, சங்கநதி, வஜராயத்தை வைத்துக் கொண்டு நீ செய்யக்கூடிய செயலா இது? அவமானம், அசிங்கம், வெட்கம், கேவலம். ஓடு. டேய், டேய், இந்த நந்தவனத்துக்கு வந்ததே தவறு. ஆ. வந்தது மட்டுமல்லாது ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாய். அன்று நான் வந்தேனே, என்னை சிறைபிடித்து ஈர்த்து சென்றாயே, அந்த பிரதி நாள் விழாவிலே உன்னுடைய தந்தை என்னை எவ்வளவு ஒரு கேவலமாக பேசினார். அந்த பொய் நான் தீர்க்க வேண்டாம். அடே தேவேந்திரா, உன்னுடைய லட்சணத்தை தான் எடுத்து சொன்னார் என்னுடைய தந்தை. அறிவு கட்டவனே. அனைவரும் சூழ்ந்திருக்க சபையிலே ஆ. யாருக்கு என்ன பேசிக்கொண்டோம் என்று அறிந்து பேச வேண்டும். அறியாமல் பேசிவிட்டால் எனக்கு அவமானத்தை நேர்ந்து விட்டு இப்பொழுது என்னை எதிர்த்து நீ வருகின்றார். டேய், முன்னால் முடிந்தால் உனக்கு எனக்கு சம. வாடா பாப்பா. சம்மர். உன்னுடைய நேரத்தை எடுத்து காமிடா பாப்பா. எங்கிரும்? ஆ. ஏய், உன்னை போன்ற ஆறு மணிக்கு எத்தனையோ பேரை பார்த்து விழுந்தேன். அடாடா. தேவ இந்தனாகப்பட்டவன். அப்படி இருக்கும் பொழுது நீ மிரட்டுக்கெல்லாம் பயந்து ஓடி நிற்கின்றாயா? எப்போது என்னை எதிர்த்து நீ சமருக்கு வருகிற வலித்து விட்டாயோ, உன்னை பார்த்தால் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? எவர்ரா? என்ன திருப்புரிவாய் காத்திருக்கும் சிறு பையனே. டேய், சின்ன திருப்பூச்சி போல் காட்சி அளிக்கும் திரு பயலே காட்சி அளிக்கும் சிறு பயலே முடியுமோ இனிமேலும் நான் சொல்வதை நீ கேட்டால் சரி, இல்லை என்றால் தப்பாது என்னுடைய குறி. அப்பனுக்கு கொல்லி போன பிள்ளை இருக்க மாட்டாய். நானா? அடே தேவேந்திரா, உன்னை ஒருபோதும் விட போவதில்லை. வந்தவன சென்ற வீடு
இடத்தில் ஓடி வந்து வீண்வாத பேசுகிறேன் உன்னை அடித்து விட்டேன். அட பைரவா, உன்னை விட போது கிடையாது. இப்போது வருகின்ற பகலவன் கோட்டை. எனது மகன் அந்த பெண்ணை துரைச்சா இதுவரை காணவில்லையே. மகனை மணிகண்டா, அப்பா அப்பா, என்னுடைய தங்கியாகப்பட்டவன் நந்தவனத்திலே ஆடி பாடிக்கொண்டிருக்கின்ற சமயத்திலே தேவதனாகப்பட்டவன் தவறாக நடந்து கொண்டான். அப்பா அப்பா, அந்த சமயத்திலே நானும் அவனும் சமர் செய்தோம். அந்த சமரிலே என்னுடைய சிரத்தை பொய்து விட்டான். அப்பா அது மட்டும் கிடையாது, நீங்கள் வாயினர்களே நித்திய தத்துவம் என்ற வரம், அந்த வரத்தின் மகிமையால் என்னுடைய சிரம் மட்டும் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றது. அப்பா, இன்னும் சிறிது நேரத்தில் என்னுடைய உயிர் பிரிய போகின்றது. அப்பா அப்பா அப்பா, மகனே மணிகண்டா, எனது நாட்டை ஆளுவாய் என்று நான் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண் கோட்டையாக போய்விட்டதே மகனே.